ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் சொல்லிங் சார். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அயனாவரம்ல காரைக்கால் மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோம் ஃபுட் அங்கே தான் வந்திருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரா ஃபுட்டேஜாக தான் இருக்கும். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மியூசிக்கு, எந்த ஒரு பில்டப்பு அது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் அவங்க எப்படி ஒரு ஹோமில் குக் பண்ணுவாங்களோ சிம்பிளாக, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் ஃப்ளேவர்ஸ் எதுவும் போடாமல் அதே மாதிரியே இருக்கும் இந்த வீடியோ. உள்ளே போயிட்டு என்னென்னலாம் இருக்குன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காடையை இது பண்ணுங்க. எனக்கு சிக்கனை முதல்ல கழுவி கொடுங்க ஐயா. மீன் குழம்புலாம் கூப்பிட்டோன்னா சண்டை போட்டுட்டு போவாங்கப்பா. பார்க்கிறேன் அண்ணா. ஏன் இறாவை கொட்டுங்க. நீங்கள் அந்த கரண்டி வச்சுக்கோங்க, நான் இதை வச்சு போட்டுங்க. சோம்புத்தூள் போட்டுக்கலாம். நம்ம அப்படியே கொட்டுங்க. ஒரு ஆம்லெட் சாப்பாடு ஊற்றி கொடுத்து எப்படி காட்டுங்க. ரெண்டு ஆம்லேட்டாப்பா. சிக்கன் எடுத்து கேட்குறேன். மீன் எத்தனை மீன் போட்டுருக்கீங்களா? 4 மீன் போட்டு. இன்னொரு ஒரு மீன் ஒண்ணு கேட்டிருந்தீங்க. ஆம்லேட்டை கொடுங்க. போட்டி கட்டிட்டு இருக்காங்க. உள்ள விட்டுதான் ராஜி தெருப்பா. நம்ம வாட்டர் டேங்க் போட ரோட்லேருந்து, நம்ம வாட்டர் டேங்க் ரோட்டில் போடுறதுலேருந்து அயனாவரம் வரத்துக்கு நம்ம இப்படி கட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு
ராஜஸ்ரீ கடை பேர் காரைக்கால் மெஸ்ஸுப்பா. 1 இயர் ஆயிடுச்சுப்பா ஓப்பன் பண்ணி. இது எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசைப்பா. நாங்கள் கடை எங்கெங்கே ஏற்கனவே நெய் சோறு போட்டுக்கிட்டு இருந்தோம்ப்பா அண்ணா நகரில். ஒரு நாளைக்கு 20 கிலோ 25 கிலோ ஓடும். நெய் சோறு, தால்ச்சா, மட்டனு கிரேவி, சிக்கன் கிரேவி, சின்னாமணி சிக்கன் எல்லாம் அண்ணா நகருக்கு போகும் டெய்லி. இது அதுக்கு எடுத்தது தான் இந்த ரூமு. இப்போ எங்களுக்கு திடீர்னு இப்போ கொஞ்சம் நினப்பு வந்து சரி சாப்பாடு பண்ணலாம். மெஸ் எங்களுக்கு ரொம்ப நாள் ஹோட்டல் ஓப்பன் பண்ண ஆசை தான். நாங்கள் 100 ஹோட்டலாக இருந்தாலும் பார்த்தோம். சரி அதுக்கப்புறமா சரி இங்கே நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே நாங்கள் ஆன் பண்ணணும். சாப்பாடு, கூட்டு, பொரியல், அப்பளம், கறி குழம்பு, மீன் குழம்பு எல்லாமே இங்கே உண்டுப்பா. அது வந்து நம்மளுக்கு இதில் வந்துடும், மீல்ஸில் வந்துடும். சைட் டிஷ் வந்து போட்டி இருக்குது, சிக்கன் இருக்குது, எறா இருக்குது, காடை இருக்குது, 65 இருக்குது, ஃபிஷ் ஃப்ரை இருக்குது, எல்லாமே இருக்குமா இங்கே. நெத்திலி இருக்குது, எல்லாமே 140பா. ஒரே ரேட்டு தான். நான் 120 தான் வச்சுருந்தோம். இப்போ இந்த கேஸால் இப்போ ஒரு 20 ருபீஸ் ஏற்றிருக்கிறோம். மட்டன்ல போட்டி இருக்குப்பா, போட்டி மட்டன் தான். இப்போ இந்த கேஸ் பிரச்சனை முடியணும், கொஞ்சம் முடிஞ்சாதான் தலைக்கறி கிளக்கறி மீதி எல்லா ஐட்டமும். சமையல் முறையெல்லாம் என்ன, சமைக்கிறது யாரு? நான் தாம்மா சமைக்கிறது. யாரும் கிச்சன் உள்ள அலோடே இல்லைப்பா. நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்களே. ஆமாம், யாரும் அலோடு இல்லை, நான் மட்டும்தான். எல்லாம் இன்னும் 2 அங்கேயும் வச்சுக்கிட்டேன்னா எல்லாத்தையும் இங்கே ஒன்று அங்கே ஒன்று எல்லாமே பார்த்துருவோம்ப்பா. மசாலாலாம் நான் மீன் குழம்புக்கு எல்லாமே நம்ம அரைக்கிறது தான்ப்பா. வீட்டு மசாலா தான். மீன் குழம்புக்கு, கறி குழம்புக்கு அதே மிளகு, ஜீரகம், சோம்பு, தேங்காய் எல்லாமே நம்ம அரைச்சி போடுறது தான்ப்பா. ஆமாம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அதெல்லாம் நம்ம எப்பொழுதும் ரெகுலராக வாங்குறது. நம்மளுக்கு சைட் டிஷ்ஷு டெய்லி ஓடிடும்ப்பா. சைட் டிஷ்ஷு எவ்வளோ பண்ணனாலும் பத்தாது. இப்போ இது முடிஞ்சுச்சுன்னா இன்னொரு ரவுண்டுக்கு நாங்கள் வைக்கணும். எல்லாமே இதில் நீங்களே இப்போ சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் சொல்லுவீங்க ஃபீட்பேக் என்ன, நீங்களே சொல்லுவீங்க. எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா, ஒன்றுமே பயப்படாது. நம்ம வீட்டு சாப்பாடு அப்படியே. ஆமாம், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எனக்கு சின்னதுலேருந்தே எனக்கு ஃபுட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாரும் சொல்லலாமா, எல்லாம் எங்கள் ஃபேமிலியாக எல்லாமே ஃபுட்டில் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட். அப்பாவுக்கு அப்பாலாம் ரொம்ப சமைக்கிறதுலாம் இது. அதனால அப்பா, அண்ணன் எல்லாமே ஹோட்டல் ஃபீல்டு தான். அண்ணன், பெரிய அண்ணன் அவங்களாம் அதில். ஆனால் நான் யார்கிட்டையும் கற்றுக்கல. இன்னும் அது நம்மளுக்கே தானே வந்துருச்சு அப்படியே கொஞ்சமா. ஸ்பெஷலா பண்ணுவீங்க கைப்பக்குவம் சொல்லுவாங்கல்ல. கைப்பக்குவம் எறா நல்ல ஃபேமஸ்மா. ஆமாம், மகாராணி தேட்டர் ஓனர்லேருந்து இவர்லேருந்து எல்லாமே சாப்பிடக்கூடிய இது ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது இது பண்ணுவாங்க. நம்ம கடைக்கும் வருவாங்க, அண்ணா நகருக்கும் வருவாங்க. ஆமாம், கூட யாரெல்லாம் ஒர்க் பண்ணவங்க கூட எங்கள் ஃபேமிலி தான்ப்பா. ஒரே ஒரு பையன் மட்டும் நாங்கள் ஹெல்ப்பிங்க்கு வச்சுட்டு இருக்கிறோம். ஆமாம், சப்ளை இல்லை, கஷ்டம் இல்லைப்பா. எங்களை வெரி ஹாப்பியாக தான் நாங்கள் பண்ணோம். இடத்த பொறுத்து கிடையவே கிடையாது. நம்ம எந்த சந்தில் வச்சாலும் சரி கண்டிப்பாக நம்ம டேஸ்ட்டு கொடுத்துட்டோம்னா எப்படியோ வருவாங்க. குவாலிட்டி கண்டிப்பாக. வாங்க, வந்து சாப்பிட்டு புதுசாக வர்றவங்க வந்து சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எங்களுக்கு ஃபீட்பேக்கு கொடுங்க. ஆமாம், நல்ல நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்ல. எல்லா கடையை விடவே நம்ம கடையில் சைட் டிஷ்ஷில் எல்லாமே 140. ஆமாம், நீங்கள் எங்கே போனாலும் இப்படி கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நாங்களும் எவ்வளோ ஹோட்டலுங்களுக்கு போகிறோம். ஆனால் மிளகு, ஜீரகம் எல்லாமே நம்ம நுணுக்கி போடுறது தான்ப்பா. எதுவுமே நம்ம 140 உண்டான குவான்டிட்டி நல்லா இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். வந்து சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ஃபீட்பேக்கு நீங்கள் கொடுங்க. இது வந்து ஒரு குட்டி ஸ்பேஸு. நான் வந்து உட்காந்துட்டு ஒரு கார்னர்ல சுட சுட சாப்பிடுவோம். அப்படியே மூஞ்செல்லாம் வெறுத்து கொடுத்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா எறா தொக்கு சாப்பிட்டேன், சிக்கன் தொக்கு, ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் சாப்பிட்டேன் வித் அந்த குழம்போட. இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இது சிக்கன் ரொம்ப பிடிச்சிருந்து. சூப்பராக இருந்துச்சு, நல்லா காரசாரமாக இருந்துச்சு. எறா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தது. ஃபிஷ் வந்து ஓகே நைஸ் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கீரை. அதாவது எந்த ஒரு பில்டப்பும் இல்லாமல் நீட்டாக பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓவரால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, சாட்டிஸ்ஃபைடாக. நான் வந்து ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இதை பற்றி டீட்டெயில் வீடியோ வேணும்னா ரோலிங் சார் சேனலில் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம மிஸ்ஸஸ் ரோலிங் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. மீன் மோரோ ஊறுகாயும் ப்ரோ. மோரானா இல்லை, நீங்களும் மோர் கேட்டீங்களா? ரசம் பார்த்தா